என்ன பில்லா மறைமலை நகர்ல பட்ஜெட்டான லேண்ட் இருக்குன்னு சொன்னியாமே? இருங்க, அது சொல்றதுக்கு தான் ஒரு ஆள் இருக்காப்ல. இருங்க அந்த பாஷா இருக்குல்ல நான் சொல்றதுக்கு. மறைமலை நகர் சென்சர்ல பில்லா ரங்கா பாஷா ஆஃபர் போட்டிருக்கோம். அந்த ஆஃபர்ல 3 ஆஃபர் நம்ம கொடுத்துருக்கோம். என்னன்னு தெரியுமா? என்ன சார்? ஃபர்ஸ்ட் ஆஃபர் பிளாட் வாங்குற எல்லாருக்குமே 1+ ஃபோன் ஃப்ரீயா கொடுக்குறோம். ஓகே. ரெண்டாவது ஆஃபர் பட்டா ஃப்ரீ. மூணாவது ஆஃபர் லோன் ப்ராசஸிங் ஃபீஸ் ஃப்ரீ. அப்புறம் என்ன பில்லா, வாங்கிடலாம்ல? அவ்வளவுதான், நம்ம ப்ராப்பர்ட்டில இடத்த வாங்கிட வேண்டியதுதான். 5 ஏக்கர் ப்ராஜெக்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா சுத்தி கம்ப்ளீட்லி காம்பவுண்ட் வால் பண்ணிருக்கோம். மொத்தம் 152 பிளாட் வந்து ப்ராஜெக்ட் வந்து சைட் வந்து போட்டிருக்கோம். எல்லா இடத்தையும் தண்ணி வந்து இத்தனை அடியில தோண்டா வரும்னுவாங்க. ஆனா தோண்ட தேவையில்ல, உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க. ஸோ அந்த மாதிரி இல்லை, அதே மாதிரி மழை தண்ணி வந்தாலும் ரெயின் வாட்டர் சிஸ்டம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, மழை தண்ணி போறதுக்கு. ஸோ இந்த அப்டேட்ல இங்க நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வருது. இந்த சைட்ல எடுத்துக்கிட்டோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பொட்டானிக்கல் கார்டன், அது மட்டும் இல்லாம வண்டர்லா தீம் பார்க் எங்க இருக்கு, அதுவும் வரப்போகுது. அதுவும் வரப்போகுது. இது மட்டும் இல்ல, நம்ம செங்கல்பட்டு நியர்பைல 800 ஏக்கர்ல சிப்காட் செங்கல்பட்டுல வரப்போகுது. ஸோ இங்க இருந்து ஆக்சஸிபிலிட்டி பாத்தீங்கன்னா செங்கல்பட்டுலாம் நியர்பை தான் இருக்கும். 2 சேட்டலைட் சிட்டி நமக்கு நியர்பை வரப்போகுது. செங்கல்பட்டு பிளஸ் மதுராந்தகத்துல. மதுராந்தகம் சேட்டலைட் சிட்டி அறிவிச்சிட்டாங்க, எல்லாருக்குமே தெரியும். இல்லை அதே ரேட்டில் கொடுக்கலைங்க. 45 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம 1990 ரூபா ஒரு சதுரடி கொடுத்துருக்கோம். 45 டேஸ் கழிச்சு இன்னைக்கு வந்து 2399 கொடுத்துருக்கோம். 400 ரூபா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இங்கே அப்ரிசியேஷன் இருக்கு. ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கிறீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஜெட் ஆஃப் சென்னை. இட்ஸ் மீ டிண்டோ. ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டைட்டில் தம்ப்நெயிலும் பார்த்து வந்திருப்பீங்க. ஆமாங்க, இன்னைக்கு ஒரு சூப்பரான பிரம்மாண்டமான இடத்துக்கு வந்திருக்கோம். நாங்க 2 பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் எப்படி ரியல் எஸ்டேட் ஸ்டைல்ல ஒரு கொலாபரேஷன். எல்லா ஃபுட்டுல கொலாபரேஷன் பண்ணிருப்பீங்க. எல்லாத்துலயுமே விளாக்லாம் கொலாபரேஷன் இருக்கும். ரியல் எஸ்டேட்ல ஒரு நம்பகத்தன்மையான இப்படிதான் இருக்கு லேண்ட்னா இதான்ப்பா, இங்க இருந்து இவ்வளவு கிலோமீட்டர், இதுல பிளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுமே பார்த்து சொல்ல போறோம். ஓகே, ஸோ நம்ம பிரதர், நம்ம சேனல் பாக்குறவங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நம்ம பிரதர் தான் வந்து ஐடியா மணி. ஸோ இவரும் வந்து நல்ல நல்ல கண்டென்ட், ரியல் எஸ்டேட் கண்டென்ட் போட்டுக்கிட்டு இருக்கா. நம்மளும் அந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். யூஸ்வலாகவே நம்ம போடுறது எல்லாமே வந்து மக்களுக்கு உபயோகமான லொக்கேஷன், ஃபியூச்சர் அப்ரிஷியேஷன். இப்போ இடம் வாங்குறாங்கன்னா இன்னும் ஒரு கொஞ்ச நாள் அதோட வேல்யூ நல்லா அதிகமாக இருக்கணும் அப்படின்ற இடமா தான் நம்ம பார்த்து போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்? இன்னைக்கு மறைமலை நகர்ல மக்களுக்கான ஒரு மனையா பார்க்க வந்திருக்கோம். ஓகே, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மறைமலை நகரில் ப்ராப்பர்ட்டியோடைய ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்க்க வந்திருக்கோம். இங்கே நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். நீங்களும் தனியாக ஒரு 2-3 வீடியோ போட்டிருக்கீங்க, நானும் ஒரு 2-3 வீடியோ போட்டிருக்கோம். நம்ம போட்டதுல இது ஒரு 4 மாசம் டியூரேஷன்ல தான் லான்ச் பண்ணி ஒரு 4 மாசம் ஆகுது. இந்த சைட்டு போட்டதுல கிட்டத்தட்ட 50% கிட்ட முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டாங்க. வீடுகளே உள்ள கட்டிட்டு இருக்காங்க. ஆமா, கிட்டத்தட்ட 50 கிட்ட முடிஞ்சிருக்குன்னா அப்ப எந்த அளவுக்கு இது பிரைமான லொகேஷனா இருக்கும், எந்த அளவுக்கு பிரைஸ் வந்து அஃபோர்டபுளா கொடுத்துருப்பாங்க அப்படின்றத நம்ம காட்ட போறோம் இந்த வீடியோல மக்களுக்கு. இந்த வீடியோல பொறுத்த வரைக்கும் நீங்க பிரைஸும் பார்க்க போறீங்க, அதே மாதிரி டெவலப்மெண்ட்ஸும் பார்க்க போறீங்க. இங்க சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த பாத்தீங்கன்னா இங்க அபார்ட்மெண்ட், அந்த வீடுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா வீடுங்க. நம்ம சைட்டுக்கு நியர்பைலே சுத்தி வீடு இருக்கிற மாதிரி தான் ஒரு அபார்ட்மெண்ட், ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. உள்ள போயிட்டு மற்ற டீடைல்ஸ் எல்லாமே பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ, இந்த ப்ராஜெக்டோட நேம் இது எத்தனை ஏக்கர்ல பண்ணிருக்காங்க? ப்ரோ, இது டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 5.5 ஏக்கர்ல பண்ணிருக்காங்க ப்ரோ. சோ மறைமலை நகர் அப்படின்னு சொல்லும்போது ஜிஎஸ்டி தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஜிஎஸ்டில இருந்து நம்ம சைட் எக்ஸாக்ட்டா எங்க இருக்கு அப்படின்றத நம்ம காமிச்சிடலாமா? கண்டிப்பா, எப்பயுமே மேப் எடுப்பீங்க. மேப் இவர் சேனல்ல வந்து மேப் நீங்க எங்க போய் எந்த சைட்ல இருந்தாலும் இவர் மேப்பை காமிக்க விட மாட்டாரு. ஓகே, கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம லொகேஷன்ல இருக்கோம். மறைமலை நகர் நான் போட்டுட்டேன். கரெக்டா ஸ்டார்ட் கொடுப்போமா? 3.9 கிலோமீட்டர் 10 நிமிஷம் டியூரேஷன் காட்டுது. அதாவது மறைமலை நகர் ஜிஎஸ்டி ஜூனியர் குப்பண்ணா ஹோட்டல்ல இருந்து எக்ஸாக்டா ஒரு 4 கிலோமீட்டர், அக்யூரேட்டா 4 கிலோமீட்டர்ல இருக்கிற ஒரு சைட். இது ஒரு 10 நிமிஷம் டியூரேஷன்ல வந்துடலாம் ப்ரோ. இதுதான் சூப்பரான விஷயம் மக்களே. அதுவும் இந்த ப்ராஜெக்ட் பேர் பாத்தீங்கன்னா சென்சியான கொடுத்துருக்காங்க. ஒரு மெகா ப்ராஜெக்ட். ஸோ உள்ள போயிட்டு அம்யூனிட்டிஸ் டெவலப்மெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாம வீடெல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. என்ன டீடைல்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அப்படியே ஒன் பை ஒன் அப்படியே நம்ம மக்களுக்கு அப்படியே கொண்டு போய் காமிச்சிடலாம் ப்ரோ. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து கேட் எல்லாம் கொடுத்துட்டானுங்க. ஆமா, ஸோ இபி இருக்கு ப்ரோ, 3 இபி. ஓகே, ஸோ என்ட்ரன்ஸ்ல கேட் இருக்கு. நல்ல ஒரு செக்யூர்டான ப்ராஜெக்ட் தான் அது ப்ரோ. இப்போ எனக்கு என்னன்னா, நம்ம ஒரு இடம் வாங்க வரவங்க மாதிரி நான் உங்ககிட்ட கேட்கறேன். ஏன்னா நீங்களும் இந்த வீடியோ பண்ணி சரி ஓகே இந்த லொகேஷன் பண்ணி என்னப்பா இருக்குன்னு கேளுங்க. என்ன இருக்கு அப்படின்றது, என்ன இருக்குன்ற பட்சத்துல 3வது ஜிகுபுக்கு பிக் பாஸ் மாதிரி அங்க பாருங்க. என்ட்ரன்ஸ்ல கேமரா இருக்கா, சிசிடிவி கேமரா. ஓகே, சோ செக்யூரிட்டிக்கு ஒரு சேஃபான சேஃபா கேட்டும் இருக்கு. யாருமே அன்ஆத்தரைஸ்டு பர்சன் உள்ள வர மாட்டாங்க. கண்டிப்பா இது ஃபைன் ப்ரோ. சோ ஃபர்ஸ்ட் வந்து மறைமலை நகர்ல இடம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்றது நல்ல டிசிஷனா இல்லையா? கண்டிப்பா. ஏன் விஷயம் சொல்றேன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஜோகோ ஐடி பார்க் இருக்கு, ஜிஎஸ்டி. நம்ம அங்க இருந்து பார்க்கும்போது ஜிஎஸ்டி சவுத் சைடா போறவங்க எல்லாருமே ஜிஎஸ்டி ஆக்சஸ் பண்ணாம போக முடியாது. கரெக்ட். கிளாம்பாக்கம் ஆக்சஸ் இருக்கு. மகேந்திரா
மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி. மகேந்திரா வேல் சிட்டி இருக்கு. இங்க மகேந்திரா வேல் சிட்டிக்கு பேக் சைடுல தான் இந்த சைட் அமைஞ்சிருக்கு சொல்ல போனா. சூப்பர். அதே மாதிரி இந்த சைட்ல இருந்து நியர்பை ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் நிறைய இருக்கு. SRM ஸ்கூல்ஸ் பிளஸ் அது இல்லாம இங்க நம்ம சைட்டு பின்னாடியே பாத்தீங்கன்னா JR பிரைட் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாம இந்த வரவே பாத்தீங்கன்னா வீடுங்க நிறைய இருக்கும். ஓகே, இந்த சைட்டுக்கு வர வழியில ஃபுல்லாவே அந்த வீடுங்க தான் இருக்கும் உங்களுக்கு. அது சைட்டுக்குள்ளே கட்டிட்டு தான் இருக்காங்க. இங்க இருந்து பார்த்தா தெரியுமாங்க சைட்டு பின்னாடியே வீடுங்க தான் இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பிரைமான லொகேஷன்ல இப்போ வாங்குறது தான் ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா சவுத்தை நோக்கி தான் வந்து வளர்ச்சி எல்லாமே வளர்ந்துகிட்டு வருது. ஆமா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா மதுராந்தக வரைக்கும் CMD அப்ரூவ்டு. ஸோ இப்போ நம்ம இது இருக்குது பாத்தீங்கன்னா DTCP ரெரா அப்ரூவ்டுல கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபியூச்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு CMD-யா வந்துடும். மறைமலை நகர்ல இருக்கும். மறைமலை நகர் அடுத்து பாத்தீங்கன்னா நியர்பை சிங்கப்பெருமாள் கோயில், அடுத்து செங்கல்பட்டு. ஸோ இந்த அப்டேட்ல இங்க நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வருது. இந்த சைட்ல எடுத்துக்கிட்டோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பொட்டானிக்கல் கார்டன். கரெக்ட், சென்னையோட மிகப்பெரிய ஒரு ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பொட்டானிக்கல் கார்டன் நம்ம மறைமலை நகர்ல நியர்பைல வருது. அது மட்டும் இல்லாம வண்டர்லா தீம் பார்க் எங்க இருக்கு, அதுவும் வரப்போகுது. இது மட்டும் இல்ல நம்ம செங்கல்பட்டு நியர்பைல 800 ஏக்கர்ல சிப்காட் செங்கல்பட்டுல வரப்போகுது. ஸோ இங்க இருந்து ஆக்சஸிபிலிட்டி பாத்தீங்கன்னா செங்கல்பட்டுலாம் நியர்பை தான் இருக்கும். ஒரு பெரிய சேட்டலைட் சிட்டி, 2 சேட்டலைட் சிட்டி நமக்கு நியர்பை வரப்போகுது. செங்கல்பட்டு பிளஸ் மதுராந்தகத்துல. மதுராந்தகம் சேட்டலைட் சிட்டி அறிவிச்சிட்டாங்க, எல்லாருக்குமே தெரியும். ஃபியூச்சர்ல இன்னும் அந்த செங்கல்பட்டுக்கு முன்னாடி இடம் வாங்குறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். நீங்க எல்லாம் செங்கல்பட்டுல இடம் ஆயிட்டீங்கன்னா சென்னையில இடம் ஆயிட்டீங்கன்னு சொல்லிடலாம். ஏன்னா சென்னையோட தொடக்கமே ஃபர்ஸ்ட் எது இருந்துச்சு, தாம்பரம் இருந்துச்சு. ஆனா இப்போ செங்கல்பட்டு ஆயிருச்சு. இல்ல ஒன்னும் அச்சரப்பாக்கமே ஆயிடுச்சு. அச்சரப்பாக்கத்துக்கிட்ட வந்தாலே சென்னைக்குள்ள நுழைஞ்சிட்டோமேடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பஸ் எல்லாம் வந்து ஓகே, டிராபிக்கே உங்களுக்கு அது வரைக்கும் வந்துருச்சு. ஏன் டிராபிக் அதிகமா இருக்குன்னா, சோ மக்களோட போக்குவரத்து இந்த நோக்கி தான் வருது. உங்களுக்கு நார்த் சைடோட சவுத் சைடு ஏன் அதிகமா நோக்கி வருதுன்னா, இங்க தான் வந்து அப்ரிசியேஷன் growth கவர்மெண்டே ப்ராஜெக்ட்ஸ் நிறைய கொண்டு வராங்க. ஓகே, சோ அதை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து உங்களுக்கு அப்ரிசியேஷன் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்தாண்ட இப்போ இடம் வாங்குற பட்சத்துல நம்ம ஒரு பட்ஜெட்டான நிலையில வாங்கலாம். ஸ்பெசிஃபிக்கா இந்த ஒரு 4 கிலோமீட்டர் சரௌண்டிங் எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ப்ரோ? ஏன்னா நம்ம ஜிஎஸ்டில இருந்து நம்ம சைட்டுக்கு வர வழியில ஃபுல்லாவே லைனா எக்கச்சக்கமான கடைகள், ஹோட்டல்ஸ் ஆகட்டும், ஸ்டார்டிங்லேயே வந்து ஜூனியர் குப்பனால இருந்து நம்ம சைட்டு வர வரைக்கும் ஃபுல்லா லைனா கடைகள், ஹாஸ்டல், பிஜி எக்கச்சக்கமா இருக்கு. கரெக்டா? ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு வெல் டெவலப்டான ஏரியா தான் அது. ஆமா, இப்போ மறைமலை நகர் எடுத்துட்டீங்க. இங்க இந்த இடத்தாண்ட நீங்க சொன்ன மாதிரி நம்மளுக்கு இது இருக்கு, மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி. ஸோ அங்க ஒரு இடம் வாங்க போனா என்ன பட்ஜெட்ல இருக்கும்? முக்கியமாக கரெக்டான விஷயம், நான் இதுதான் மெயினா சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இடம் வந்து அப்ரிசியேஷன் எல்லா ஏரியாலையும் இருக்க தான் செய்யும். ஸோ சென்னைக்குள்ளே இருக்கும்போது அப்ரிசியேஷன் இருக்க தான் செய்யும். ப்ரைஸ் தான் மேட்டர். மக்கள் பார்க்குறவங்க ஒரு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் தராங்களா ஒரு சைட்டை ரிசர்ச் பண்ண வரைக்கும். நான் இந்த சரௌண்டிங்கில் ஒரு 4-5 வீடியோ போட்டிருக்கேன். இந்த ஏரியாவில் இவங்க தர ப்ரைஸ் தான் ப்ரோ காம்படிட்டிவ் ப்ரைஸ். கண்டிப்பா இது வந்து வேற எந்த ப்ராஜெக்டும் இந்த ரேட்டுக்கு தரல. எனக்கு பைக் எடுத்து தேடி விசாரிச்சு பார்த்துட்டு கூட வந்தேன். இவங்களை விட ஒரு பெஸ்டான ப்ரைஸ் யாரும் தரல. அதனால தான் நம்ம மக்களுக்கு ஒரு இடத்தையும் நம்ம பண்ணும்போது, ஒரு வீடியோ நம்ம பண்ணும்போது பட்ஜெட்டாகவும் இருக்கணும், வாங்குற மக்கள் நம்மளை போய் பார்த்துட்டு வாங்கும்போது ஒரு ட்ரஸ்டபிள் இருக்கு நம்ம மேலே. ஸோ அது வந்து கீப் அப் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஒரு இடமும் பார்த்து பண்றோம். இன்கேஸ் நிறைய லேண்டுங்க வருது, அன்யூஷுவலா வருது, நம்ம பண்ண மாட்டோம், அதெல்லாம் தெரியாது மக்களுக்கு. ஏன்னா அந்த மாதிரி லேண்டுகளும் இருக்கு. ஏன் பண்ண மாட்டோம்னா டாக்குமெண்ட் கிளியரா இருக்காது. பிளஸ் இதுல வந்து அப்படி கிடையாது, டாக்குமெண்ட் கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். உங்களுக்கான எல்லா A to Z லோன் முதல் கூட 90%, 80 to 90% பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இடத்த பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்கொயர் ஃபீட்லயும் உங்களுக்கு எல்லா ஃபேசிங்லயுமே இந்த இடத்தான இடங்க. ஓகே, சோ பிரைஸும் வந்து பாத்தீங்கன்னா அஃபோர்டபுள் பிரைஸ். அது என்னன்றது டீடைலா சொல்றோம். இன்னொரு முக்கியமான விஷயம் ப்ரோ, புதுசா ஏதோ ஆஃபர்லாம் விட்டுருக்காங்க. ஏதோ பில்லா ரங்கா பாஷான்னு ஒரு ஆஃபர் ஒன்னு இருக்கான். சார் இருக்காரு, அவர்கிட்ட அந்த டீடைல் எல்லாம் போய் கேட்டுப்போம். அதுக்கு முன்னாடி இங்க அம்யூனிட்டிஸ்லாம் என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அதை மட்டும் கொஞ்சம் அப்படியே சொல்ல முடியுமா? சோ பார்க் கொடுத்துருக்காங்க ப்ரோ. இங்க வந்து சிட் அவுட் ஏரியா பார்க் கொடுத்துருக்காங்க. அங்க உட்காந்துருக்காங்க பாருங்க, இந்த மாதிரி பார்க் கொடுத்துருக்காங்க. டெவலப்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஸ்ட்ரீட் லைட் ஃபுல்லாத்தையுமே ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்காங்க. 3 phase EB எல்லாமே இருக்கு. நான் சொன்ன மாதிரி வாட்டர் பார்க்கும்போது உங்களுக்கு 20ல இருந்து ஒரு 30 அடி நல்ல ஸ்வீட்டான வாட்டர் கிடைக்கும். ஆல்ரெடி டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. போர் போட்டவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா 40 அடியில நல்ல ஒரு சூப்பரான வாட்டர் கிடைச்சிருக்கு. இங்க வீடு கட்டுறாங்கல்ல, இந்த எத்தனை போர் போட்டவங்க சொல்றாங்க. அதே மாதிரி அடிச்ச மலைக்கு எவ்வளவு மழை அடிச்சிச்சு, இந்த எத்தனை பாருங்க, தண்ணி நிக்கதான்னு பாருங்க சைட்ல. ஓகே, இல்ல வாட்டர் ஸ்டாக்னேஷன் இல்ல. இப்ப நல்ல மழை சீசன்ல தான் நம்ம இருக்கோம். ஏன்னா மலையில வந்து ஏன் எடுக்கிறோம்னா, மலையிலயும் மக்கள் இடம் வாங்கணும் வந்து, அப்பதான் அந்த இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்கும், மழை டைம்ல நம்ம பாதிப்பு இருக்கோமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி இடமா தான் இது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லை. அதே மாதிரி மழை தண்ணி வந்தாலும் ரெயின் வாட்டர் சிஸ்டம் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, மழை தண்ணி போறதுக்கு. ஓகே, ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழை தண்ணி ஒரு சொட்டு கூட நம்ம சைட்ல இல்லை. இந்த இடத்தாண்ட ரோட பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு. இது வந்து 30 அடி ரோடு போட்டிருக்காங்க, 24 அடி ரோடு போட்டிருக்காங்க இந்த இடத்தாண்ட. ஓகே, ஸோ இது ஒரு ப்ராப்பர் கேட்டட் கம்யூனிட்டி தான் ப்ரோ. அதாவது இங்க ஒரு பிளாட்டோட பட்ஜெட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 லட்ச ரூபாய்க்கு ஒட்டுமொத்த பிளாட்டே வாங்கிடலாம்.
இந்த இடமே. ஆமா, ஒரு ஒட்டுமொத்த மனையே ஒரு 1/4 கிரவுண்ட் எடுத்துங்களேன், ஒரு 13 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஒட்டுமொத்த மனையே வாங்கிடலாம். ஆனா இதுவே நீங்க போன மாசம் வந்திருந்தீங்கன்னா 12 லட்சம் 11 லட்சத்துல வாங்கிடலாம். ஆமா, அது ஒரு ஆஃபர் ஒன்னு கொடுத்திருந்தாங்க, அதை பார்த்தவங்க யூஸ் பண்ணிருப்பீங்க. ஆமா, பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் கொஞ்சம் அப்ரிஷியேட் ஆயிருக்கு. ஏன்னா ஒரு இடம் வாங்குறது எதுக்காக இடம் வாங்குவோம், அப்பப்போ நம்ம பிரைஸ் அப்ரிசியேஷன் ஆகணுன்றதுக்காக வாங்கணும். மேக்ஸிமம் 2 மந்த்லயே ஒரு நல்ல அப்ரிசியேஷன் ஆயிருக்குதுன்னா அப்போ பாத்துங்க 1 lakh 2 monthsலயே 1 lakh அப்ரிசியேஷன் ஆயிருக்குன்னா என்ன மாதிரி இடம், எப்படிப்பட்ட இடத்துக்கு நம்ம வந்திருக்கோன்ட்டு. ப்ரோ ஓப்பனா ஒன்று ஜென்யூனா சொல்லணும்னா, மரமல் நகர் சரௌண்டிங்ல இந்த மாதிரியான ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில ஒரு 13 லட்சம் ரூபாய்க்கு பிளாட் கிடைக்கிறது பெரிய விஷயம். செக்யூர்ட் கம்யூனிட்டியா. ஆமா, சோ தனியா விற்கிறது அதெல்லாம் வேற, ஒரு செக்யூர்ட் கம்யூனிட்டியா இந்த பட்ஜெட்ல கிடைக்கிறது பெரிய விஷயம். சுத்தி காம்பவுண்ட் வால் போட்டு இவ்வளோ டெவலப்மெண்ட்ஸோட கிடைக்கிறது கஷ்டம். இது இல்லாம வந்து பேங்க் லோன் போறாங்கன்னா, பேங்க் லோன் போறவங்க ஈஸியா பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதுதான் முக்கியமான விஷயம். ஒரு மந்த்லி ஒரு 30,000 20,000 சம்பாதிக்கிறவங்க மந்த்லி இஎம்ஐ ஒரு 10,000 இருந்து 12,000 இஎம்ஐ பே பண்ண முடிஞ்சு ஒரு இடம் வாங்கலாம்னா இந்த இடத்துல இடம் வாங்கிடலாம். கண்டிப்பா நீங்க வந்து ஐடில வேலை செய்யலாம், அப்படி இல்ல கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கலாம், இல்ல பிசினஸ் பண்ணா கூட இந்த இடத்தாண்ட உங்களுக்கு லோன் எலிஜிபிள் எல்லாமே கொடுப்பாங்க. ஓகே, நம்ம ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வந்தோம். இங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக பேஸ்மெண்ட் தான் போட்டுட்டாங்க. இங்க பாருங்க, ஓரளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வீடே வந்து வந்துட போகுது. சைட் உள்ள இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 6 மந்த்ல வீடெல்லாம் வந்துரும். எனக்கு தெரிஞ்சு அது என் கஸ்டமர் தான் நினைக்கிறேன். இல்ல சொல்ல வேண்டியதான், எல்லா கஸ்டமரும் நம்ம கஸ்டமர் தான். ஏன்னா இங்க கொடுக்குற ஆஃபர் இந்த மாதிரி ஆஃபர். ஏன்னா மக்கள் இந்த இடத்துக்கு ஒரு வந்துட்டா வாங்காம போக மாட்டாங்க. ப்ரோ நம்ம இப்ப சைட்டோட டெவலப்மெண்ட் சுத்தி இருக்கிறதுலாம் சொல்லிட்டோம். சோ இடம் வாங்குறவங்க ஃபர்ஸ்ட் மெயினா ஒரு விஷயம் பார்ப்பாங்க, வாட்டர் வந்தா ஸ்டாக்னேஷன் இருக்கான்னு பார்ப்பாங்க. இப்போ நம்ம மழை சீசன்ல தான் வீடியோ எடுக்கிறோம். இந்த சைட் சுத்தி வந்து மழை வாட்டர் ஸ்டாக்னேஷன்லாம் கிடையாது. நிலத்தடி நீர் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும்ல. ஒரு வட்ட கிணறு, நல்லா பெரிய கிணறு, நல்ல கிணறு இங்க பக்கத்துல தான் இருக்கு. இந்த மாதிரி வாங்க அதையும் காமிச்சிருவோம். எவ்வளவு பெரிய கிணறு. கிணறுல இருந்து இந்த மரமேல நகருக்கே தண்ணி கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதில் கிரவுண்ட் வாட்டரில் பாருங்க ப்ரோ, எல்லா இடத்தையும் தண்ணி வந்து இத்தனை அடியில் தோண்டினா வரும்னுவாங்க. ஆனால் அவங்க தோண்ட தேவையில்ல, உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க. ஸோ இந்த வீடியோ மெயினாக பண்ணுறதே வந்து இருக்கிறபடி சொல்லணும், அதை வந்து மக்கள் வந்து பார்க்கணுன்றதுனால. ப்ரோ ஆக்சுவலாக இங்கே போர் போட்டவங்களுக்கு வந்து 20 அடியிலேயே வந்து தண்ணி வந்துடுச்சான். ஸோ இதுக்கப்புறம் ப்ரோ, ஸோ நம்ம எல்லாத்தையும் காமிச்சிட்டோம். நம்ம சார் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பில்லா ரங்கா பாஷன் ஏதோ ஆஃபர்லாம் வச்சிருக்காராம். அதை பற்றிலாம் அப்படியே போய் கேட்டுடலாமா? நம்ம கண்டிப்பாக பயங்கரமான ஒரு ஆஃபரை கேட்டு தெரிஞ்சு போவாங்க. என்ன பில்லா, மரமேல நகர்ல பட்ஜெட்டான லேண்ட் இருக்குன்னு சொன்னியாமே? இருங்க, அது சொல்றதுக்கு தான் ஒரு ஆள் இருக்காப்ல. இருங்க அந்த பாஷா இருக்குல்ல நான் சொல்றதுக்கு. மரமநகர் சென்டர்ல பில்லா ரங்கா பாஷா ஆஃபர் போட்டிருக்கோம். அந்த ஆஃபர்ல 3 ஆஃபர் நம்ம கொடுத்துருக்கோம். என்னன்னு தெரியுமா? என்ன சார்? ஃபர்ஸ்ட் ஆஃபர், பிளாட் வாங்குற எல்லாருக்குமே 1+ ஃபோன் ஃப்ரீயா கொடுக்குறோம். 1+ ஃபோன் ஃப்ரீயாவே? ஆமா, 1+ இல்ல 1+ ஃபோன். என்னன்னா 2 போகுது. 1+ ஃபோன் ஃப்ரீயா கொடுக்குறோம். ஓகே. 2வது ஆஃபர் பட்டா ஃப்ரீ. 3வது ஆஃபர் லோன் ப்ராசஸிங் ஃபீஸ் ஃப்ரீ. மூணு விஷயம் ஃப்ரீயா தரீங்க. ஃப்ரீ. சென்சியால பிளாட் வாங்குற எல்லாருக்குமே பில்லா ரங்கா பாஷா ஆஃபர்ல பிளாட் வாங்குறவங்களுக்கு 3 ஆஃபர் ஃப்ரீயா இருக்கு. அப்புறம் என்ன பில்லா, வாங்கிடலாம்ல? அவ்வளவுதான், நம்ம ப்ராப்செல்ல இடத்த வாங்கிட வேண்டியதுதான். இப்போ நம்ம கூட வந்து ப்ராப்செல்லுடைய CEO ஜானகிராமன் சார் இருக்காரு. ப்ராப்செல்ல பொறுத்தவரைக்கும் நம்ம சார் தான் வந்து பில்லா ரங்கா பாஷா எல்லாமே சார் தான். சார் கிட்ட மற்ற டீட்டெயில் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுப்போம் ப்ரோ. கண்டிப்பா சார். மரமேல நகர்ல பட்ஜெட்டா உங்களை தவிர வேற யாருமே லேண்ட் தரலன்னு சொல்றீங்களே, அது உண்மைதான் ப்ரோ? சார் வந்து பயங்கரமான ஆளு. நம்ம எந்த மாதிரி துருவி கொஸ்டின் கேட்டாலும் பயங்கரமா ஆன்சர் பண்ணுவாரு. நம்ம வந்து அவரை பிடிச்சி எந்த அளவுக்கு பேசிட்டே இருக்கீங்க. நீங்க கேட்ட கேள்வி நல்லா. ஆக்சுவலா 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தாம்பரம் தாண்டி தான் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு வந்து வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கில மட்டும்தான் தாம்பரம் தாண்டி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து சினாரியோ மாறிடுச்சு. கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ், மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி நிறைய டெவலப் பண்ண பிறகு வீடு கட்டி குடியேறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் இருக்குன்னா தாம்பரம் தாண்டி இருக்க இடம் தான். இன்னைக்கு வந்து 6,500 ரூபா, தாம்பரத்துல ஒரு 10 கிலோமீட்டர் ஒரு லேஅவுட் போட்டிருக்காங்க. 6,500 rupees வித்துட்டு இருக்காங்க. இப்போ இருக்க நம்ம சென்சியா ப்ராஜெக்ட் சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய பேர் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா 3000 வித்துட்டு இருக்காங்க. நம்ம மட்டும் தான் வெறும் 2,399 ரூபாய்க்கு ஒரு சதுரடி வித்துட்டு இருக்கோம். சின்னதா ஒரு டெவலப்மெண்ட் சார்ஜஸ் வாங்குறோம். இதுவே மிகப்பெரிய ஆஃபர் கஸ்டமருக்கு. ஓகே, இந்த அளவுக்கு காம்படிட்டிவ் பிரைஸ் எப்படி கொடுக்க முடியுது உங்களால? இல்ல அத லாபத்தை கம்மி பண்ணிக்கிறாங்க. சின்ன லாபம் கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு பண்றோம். நிறைய பேர் மார்க்கெட்டிங் செலவு நிறைய பண்றாங்க. அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து காஸ்ட்ல வச்சு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஆஃபரை கொடுத்துட்டோம்னா 4 கஸ்டமர் வர இடத்துல எங்களுக்கு 8 கஸ்டமர் வராங்க. ஸோ அந்த காஸ்ட் மிச்சம் பண்ணி தான் கஸ்டமருக்கு திருப்பி கொடுத்தோம். பிரைஸ் வந்து பட்ஜெட்
பட்ஜெட்டாக கொடுக்குறீங்க, இருந்தாலும் ஆஃபரும் கொடுக்குறீங்களா? ஏன் இல்லை ஆஃபர் கொடுக்கல எங்களுக்கு ஒரு சந்தோஷங்க. ஏன்னா கஸ்டமருக்கு நீங்கள் என்ன தான் 10,000 ரூபா போய் மளிகை சாமான் வாங்கினாலுமே கூட ஒரு மேரி பிஸ்கட் ஒரு மில்க் பிஸ்கட் கொடுத்தாரோ ஒரு ஹாப்பி. இந்த அண்ணாச்சி நல்லா கடை வச்சிருக்காருன்ட்டு ஓகே. அந்த மாதிரி காலங்காலமாக ஒரு பழக்கம் இருக்குது. எது வாங்கினாலும் கூட ஏதாவது ஒரு சின்னதாக gift கொடுத்தா தான் கஸ்டமர் ஹாப்பி. நாங்களும் அதே ட்ரெடிஷ்னல் மெத்தடில் போகிறோம். கஸ்டமருக்கு எப்போயுமே ஒரு ஆஃபர் இல்லாமல் நாங்கள் பிளாட்ஸ் கொடுக்குறதே இல்லை. எங்களோட சின்னதாக லாபம் வருதில்ல, அதுலேருந்து லைட்டாக கிள்ளி கஸ்டமர் கொடுத்தோம். கிள்ளி தந்துடுறீங்க சார். செங்கல், மணல், ஜல்லி, கம்பி விலைலாம் ஏறுது, ஏன் கோல்டு விலை விண்ண தொட்டு போகுது, ஆனால் இங்கே மண் வந்து அதே ரேட்டில் தான் கொடுக்குறீங்களே, என்ன விஷயம்? இல்லை அதே ரேட்டில் கொடுக்கலைங்க. 45 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம 1995 ரூபா ஒரு சதுரடி கொடுத்துட்டு இருந்தோம். 45 days கழிச்சு இன்னைக்கு வந்து 2399 கொடுத்துருவோம். 400 ரூபா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இங்கேயும் அப்ரிசியேஷன் இருக்குது. லேண்ட் ரேட்டாக இருக்கட்டும், கோல்டு ரேட்டாக இருக்கட்டும், சில்வர் ரேட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே ரேட் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. இதில் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதை சொல்லுங்கள். கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதனோட ஆசைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்காக பார்ப்பாங்க. சில்வர் வந்து ஒரு சாமிக்காக பூஜை ரூமுக்காக வாங்க வேண்டிய அதை போட்டு நம்ம நிறைய சுத்த முடியாது. ஆனால் ஒரு மனம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டோட ஒரு அட்ரஸ், ஒரு கௌரவம், அடையாளம், ஒரு பெருமை, அது ஒரு அடையாளம், அது வேற கதை. அதனால கோல்டையும் மணியும் தயவுசெய்து இன்வெஸ்டே பண்ணாதீங்க, கம்பேரே பண்ணாதீங்க. இது வேற அது வேற. அதாவது பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு, காணி நிலம் வேண்டும் சொல்லியிருக்காரு. ஒரு மனிதன் பிறப்பிருந்து இறப்புக்குள்ள ஒரு சின்ன இடம் வாங்கி அவன் குடும்பத்தோட சந்தோஷமா வாழணும் தான் ஒரு விஷயம். அந்த சந்தோஷம் உங்களுக்கு மனையில் மட்டும்தான் கிடைக்கும். அதனால் தயவு செய்து மனையில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதில் அப்ரிசியேஷன் மட்டும் தான், கிராஃப் இப்படி மட்டும் தான் இருக்கும். கரெக்டாக உங்களுக்கு திடீர்னு டிப் ஆகலாம், சில்வர் மேலே ஏறுது வருது. ஆனால் லேண்ட் என்றைக்குமே உங்களுக்கு டவுனே ஆகாது, திருடவும் முடியாது. அதனால் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெஸ்ட் டிசிஷன். ஓகே. ஸோ ஃபைன் சார். ஸோ பார்க்குற கஸ்டமர் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணோன்னா லீகல்லாம் கிளியராக இருக்கும். கரெக்டாக ப்ராப்பர்ட்டியில் 100% கிளியராக இருக்கும், கிளியர் டைட்டில் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ தனியாக லீகல் டீம், சிஆர்எம் டீம் எல்லாமே இருக்காங்க. கஸ்டமர் பிளாட்டை புக் பண்ணால் போதும், எல்லா ப்ராசஸும் டோர் டு டே சர்வீஸ் பண்ணி அவங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி பட்டாவும் ஃப்ரீயாக வாங்கி கொடுத்துருவோம். இந்த பில்லா ரங்கா பாஷா ஆஃபரோட. சூப்பர் மக்களே, வாங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க. விசிட் பண்ணுற பட்சத்தில் அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் 2 பேரும் ஏதாவது பிளாட் வாங்கினீங்களா? ப்ராப்ஸ் இல்லை, அதை சொல்லுங்கள். பிளாட்டுனாலே ப்ராஷல் தானே, வாங்கிட்டா போச்சு. சீக்கிரமாக வாங்கி போடுங்க. கண்டிப்பாக ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும். லேண்டுன்றது கண்டிப்பாக ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் ஒரு விஷயம். ஸோ அது வந்து நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. சார் கூட லேண்டை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள், வீடியோஸும் இருக்குது. ஸோ வாங்க, வர பட்சத்தில் இந்த லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து விசிட் பண்ணி பாருங்க மக்களே. ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சைட் விசிட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு மோர் டீட்டெயில் ஏதாவது தேவைப்படுதுன்னா வீடியோவில் ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்க. ப்ராப்ஷல் டீம்லேருந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே அசிஸ்ட் பண்ணுவாங்க. மற்ற டீட்டெயிலாம் நம்ம தனியாக வெளில போய் பேசி. ஓகே, போகலாமா? அப்படிலா வாரங்க போகலாம். தேங்க்யூ பாஷா. தேங்க்யூ. ஓகே ப்ரோ, எல்லாமே நம்ம பேசியாச்சு, சார்கிட்டையும் சொல்லியாச்சு, அவரும் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? எனக்கு வந்து இப்போ இந்த இடத்த வாங்க மிஸ் பண்ணிட்டா கண்டிப்பாக இன்னும் 2-3 மாசத்துல இதை விட ரேட் அதிகமாக தான் இருக்கும். தவிர இப்போ வாங்குறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். கரெக்ட். ஒரு 45 நாளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 2000 ரூபாய் வித்துட்டு இருந்தது. 45 நாள்லயே கிட்டத்தட்ட 400 ரூபா per ஸ்கொயர் ஃபீட் அப்ரிஷியேட் ஆயிருக்கு. ஆமாம். ஸோ இதுக்கு மேலேயும் விட்டாங்கன்னா பிரைஸ் அப்ரிஷியேட் ஆகிட்டு தான் போயிட்டு இருக்கும். ஸோ ரைட்டான டைம் வந்து பார்த்து விசிட் பண்றவங்களுக்கு சவுத் ஜோன்ல நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டா பார்க்குறவங்களுக்கு சூப்பரான லொகேஷன். கண்டிப்பாக மக்களே. அதே மாதிரி ஒரு இடத்துல நாங்கள் எல்லாமே டைரக்ட் ஓனர்ஸ் இருக்க ப்ராஜெக்டாக பார்க்குறது என்னன்னா, என் மக்கள் யாருமே வெளியில் போய் ₹1 கூட ஏமாறக்கூடாது. ஏன்னா கரெக்டான இடத்துல நீங்கள் இடம் வாங்குற பட்சத்தில் அந்த இடத்துல நீங்கள் இடம் வாங்கி வீடு கட்டினீங்கன்னா எங்களுக்கு ஹாப்பி. நாங்கள் வந்து வீடியோ பண்ணுறதை தாண்டி நீங்கள் இந்த இடத்தான இடம் வாங்கி ஒரு வீடு கட்டினீங்கன்னா அந்த இடத்த நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நாங்களே வாழ்கிற மாதிரி சூப்பரான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ வாங்க, ஃபேமிலியோட வாங்க. ஸோ ப்ரோ சேனல் பார்த்துருப்பீங்க. ஸோ பட்ஜெட் ஆஃப் சென்னை, பட்ஜெட்டாக சென்னையில் எங்கெங்கே இடம் இருக்கவங்க நிறைய விஷயத்தை பட்ஜெட்டாக பண்ணுறாரு. ஸோ ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா பண்ணி ஸோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் கண்டென்ட் நல்ல குவாலிட்டியான கண்டென்ட்லாம் போட்டுருக்காரு. நம்ம ஃபாலோவர், அவரை சப்போர்ட் பண்ணுங்க, அவர் சப்போர்ட்டர்ஸ் நம்மளுக்கு ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நல்ல கண்டென்ட் எங்கே இருந்தாலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம். ஸோ பார்த்துருப்பீங்க. இதை பற்றின ஏதாவது ஃபீட்பேக், ஏதாவது நாங்கள் எதாவது கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஏதாவது ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பாக நாங்கள் கரெக்ட் பண்ணிப்போம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ, இந்த லொக்கேஷன் ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா ஃபீட்பேக் உங்களோட என்னன்றதையும் சொல்லுங்க, நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் நிறைய பேர் லொக்கேஷன் கேட்பீங்க. லொக்கேஷன் போடாத ஒன்னே ரீசன் நான் சொல்கிறேன். ஆமாம், நீங்கள் வந்து இங்கே லொக்கேஷன் போட்டு இங்கே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ண ஆள் இருக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம் ப்ரோ, லொகேஷன் மேப் லிங்க் போட முடியல, டிஸ்கிரிப்ஷன்ல போட்டா அது வந்து ரிஸ்ட்ரிக்ட் ஆகுது. ஒரு சில அல்காரிதம் மூலமா ரிஸ்ட்ரிக்ட் ஆகுது. அதனால மேப் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல போட முடியல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, பார்த்து பண்ணுங்க. கால் பண்ணுங்க. மெயினா ஸ்க்ரீன்ல தெரியும் நம்பரு. கால் பண்ற பட்சத்தில் A to Z எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க ஃபோன் பிக் பண்ணல ரீசன் என்னன்னா இங்க நம்பர்ஸ் இருக்கும், கால் பண்ணுங்க, நாங்கள் கோஆர்டினேட் பண்ணி தரோம் உங்களுக்கு. நிறைய இதுக்கு போய் பட்ஜெட்டா இடம் வீடியோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். உங்களால் முடிஞ்ச ஒரு லைக், கமெண்ட், ஹார்ட் இதெல்லாம் போட்டு விட்டீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாங்க. நான் உங்க ஐடியா மணி. ஓகே, until then signing off, it's me Tinto. Tata, bye, see you and take care. Bye. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.